ஆதி காலத்திலே சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தர்கள் எப்படி அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் பல வரலாறுகள் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமி தோன்றியதிலிருந்து மனித இனம் வாழ்ந்தது. அந்த மனித இனத்தில் தமிழர்களும் ஒரு அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி ஒரு இந்த கட்டிடக்கலை அல்லது ஆயகலைகள் 64 என்று சொல்றது. உங்களுக்கு தெரியும், ஆயகலைகள் 64 இருக்கிறது. வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு இனிய காணொளியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றோம். யாராவது வழக்கமான சொல்கிறது போன்றுதான் முறையாக எனது காணொலியை பார்க்குறீர்கள் என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்கோ. அப்போ தான் நான் போடுற காணொலிகள் உங்களை மிக விரைவாக வந்து சேரும். சரி, இவ்வளவு நாளாக கனடிய ரிவ்யூஜி தொடர்பாகவும் கனடிய அரசியல் தொடர்பாகவும் அமெரிக்க அரசியல் தொடர்பாகவும் பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இன்று ஒரு முக்கியமான விடயம் தொடர்பாக உங்களோடு உரையாடப் போகின்றோம். இன்று உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த நோய்கள் எதனால் வருகின்றன, இந்த நோய்களுக்கான நிவாரணங்கள் எப்படி இருக்க போகிறது, ஆதி காலத்திலே சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த சித்தர்கள் எப்படி அந்த நோய்க்கான மருந்தை கண்டுபிடித்தார்கள் என்றெல்லாம் பல வரலாறுகள் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. பல சித்தர்கள் எங்கள் மத்தியிலே பல மருத்துவ வசதிகளை எங்களுக்கு செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படி விட்டு போனவற்றை தொடர்ந்துதான் இந்த வைத்தியங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் சிலது பக்க விளைவுகள் உள்ளதாக இருக்கின்றது, சிலது பக்க விளைவற்றதாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த நோய் மருந்துகள் எங்களுக்கு எப்படியானவை என்பது புரியாது. எனவே இன்று இது தொடர்பாக நாங்கள் ஒருவரோடு உரையாட இருக்கிறோம். இங்கே அருகில் இருக்கிறார் சித்த யோகர் என்று புனைப்பெயரை கொண்ட ஒரு அண்ணா எங்களோடு இருக்கிறார். அவரோடு தான் நாங்கள் இன்றைக்கு பேச போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். சரி அண்ணா, உங்களிடம் நாங்கள் நேரடியாகவே கேள்விக்கு வந்து விடுவோம். எப்படி இருக்கிறீர்கள்? நன்றாக இருக்கின்றோம். சரி, இப்பொழுது நாங்கள் கேள்விக்கே வந்து விடுவோம். ஆதிகால மருத்துவத்துக்கும் தற்போதைய மருத்துவத்துக்கும் என்ன பாகுபாடு இருக்கிறது? மருந்துகள் எடுத்தால் கூட மனிதர்களுக்கு நோய்கள் குணமடைவதில்லை, ஏன்? நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு வரும் முதல் ஒரு சின்ன ஒரு வரலாறு ஒன்று நான் சொல்கிறது. என்றால் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியமாக ஒரே ஒரு விஷயம் என்னென்றால், இந்த வரலாறு என்பது நாங்கள் படிக்கவே முடியாது என்பதுதான் வரலாறு. அதாவது சில பேர் உதாரணமாக இப்போ தமிழர்கள் வாழ்ந்த ஒரு குறிப்பிட்ட வரலாறு 5000 ஆண்டு காலம் என்று வரையறுத்திருக்கிறாங்க. சரி, 5000 ஆண்டு காலம் ஆகக்கூடிய. ஆனால் என்ன கேட்டால் இந்த பொதுவான கருத்து என்னென்று சொன்னால், அது லட்சக்கணக்கான ஆண்டுகள் இந்த பூமி தோன்றியதிலிருந்து மனித இனம் வாழ்ந்தது. அந்த மனித இனத்தில் தமிழர்களும் ஒரு அடையாளமாக வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது இந்த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் படி ஒரு இந்த கட்டிடக்கலை அல்லது ஆயகலைகள் 64 என்று சொல்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆயகலைகள் 64 இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா மருத்துவமும் ஒரு கலை. இந்த ஆயகலைகள் 64லேயே தமிழர்கள் மிகவும் சிறந்தவர்களாக விளங்கி இருக்கிறார்கள். அதிலே தமிழ்நாடு பக்கங்களில் நீங்கள் போனீங்கன்னா அதுக்குரிய சான்றிதழ்கள் இருக்கின்றன. சரியா? இப்போ இந்த ஆயகலைகள் 64ல் மருத்துவமும் ஒரு கலை. சரியா? மருத்துவமும் ஒரு கலை. இப்போ நாங்கள் எத்தனையோ நூற்றாண்டு காலமாக இந்த பூமியிலே மனித இனம் வாழ்ந்தது என்று சொன்னால், பொதுவாக மனிதனுக்கு நோயும் ஏற்பட்டிருக்கும். அது உண்மைதானே? மனித இனம் இருந்தாண்டா மனிதனுக்குரிய நோயும் ஏற்பட்டிருக்கும். அப்போ அந்த நோய் ஏற்பட்டால் ஏதோ ஒரு வகையில் அந்த நோயை குணப்படுத்துகின்ற ஆற்றல் அந்த மனிதனுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் இப்போ உதாரணமாக எங்களோட கிராமப்புறங்கள் இப்போ தமிழ்நாடுகளில் எல்லாம் இப்போ கொல்லிமலை என்று சொல்லுவார்கள். அங்கே அதை பற்றி கதைப்போம். அதுக்கு முதல்ல இந்த கிராமப்புறங்களில் இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு கடி, ஏதோ ஒரு பூச்சிக்கடி ஏதோ ஒரு காடுகள் படிக்க போனால் பூச்சி கடிச்சிட்டேன்டா உடனே போய் என்ன செய்வேன்னா, ஒரு ஆளுக்கு பூச்சி கடிச்சிட்டேன்னா அது ஒரு ஆள் அதை பற்றி அறிஞ்சிருக்கிறார்கள். ஏதோ ஒரு மூலிகையை பறித்து வந்து அவற்றை கண்ணுக்குள்ளே அப்படியே புளிவாங்க. இது ஒரு இயல்பாக நடக்கிற முறை. அந்த கண்ணுக்குள்ளே புளிஞ்சால் அந்த கண்ணுக்குள்ளே கொஞ்ச நேரத்தில் பார்த்தால் அந்த எஃபெக்ட், அந்த பூச்சியால் வர்ற எஃபெக்டா அல்லது அந்த விஷத்தினால் வர்ற எஃபெக்ட் குறைஞ்சி போய் ஒரு இயல்பு நிலைக்கு அவர் திரும்புவார். அப்போ அந்த யாருக்கோ இந்த மனித இனத்துக்கு ஏதோ ஒரு மருத்துவ முறை தெரிஞ்சிருக்கிறது.
இப்போ உங்களோட கேள்விக்கு வருவோம். இங்கோட கேள்வியில் இந்த அலோபதி என்று சொல்கிறது, இந்த பல மருத்துவ முறைகள் இருக்குது, அதையும் தெளிவாக விளங்கணும். ஒன்று வந்து அலோபதி, அடுத்தது ஹோமியோபதி என்று சொல்லுவார், அது ஜெர்மன் மெடிசின். அலோபதி தான் இப்போ எல்லாரும் படித்து கொண்டிருக்கிற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் மாதிரி சொல்கிறது அலோபதி. அடுத்தது ஹோமியோபதி. இன்னொரு மருத்துவ முறை இருக்குது, அந்த இஸ்லாமிய அரேபிக்கிற மருத்துவ முறைமை இருக்குது, ஒரு ஜுரானி என்று சொல்கிறது. அடுத்தது வந்து எங்களுடைய தமிழர் பாரம்பரிய மருத்துவ முறை ஒன்று இருக்குது, அது வந்து சித்த மருத்துவ முறை. அதுக்கு நான் வர்றேன். இந்த சித்த மருத்துவ முறை இருந்த காலத்திலிருந்து முதலே ஒரு மருத்துவ முறை இருந்தது. அதாவது சித்த மருத்துவம் முறைமை தோன்றியதற்கு முதலே தமிழர்களால் கடைக்கொள்ளப்பட்டு வந்த ஒரு மருத்துவ முறை, அதான் நாட்டு வைத்திய முறை. நாட்டு வைத்திய முறை அவர்களுக்கு ஒரு முறைமை இருந்தது. அவர்கள் சகல வியாதிகளையும் குணப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு செயற்பாடுகளை செய்து வந்தனர். சரியா? அது சாதாரணமாகவே கிராமத்திலேயே அந்தந்த இருந்த முந்திய காலங்களில் ஆதிகளில் இருந்த நேரமே அது கடைக்கொள்ளப்பட்டு வந்தது. சித்தர்களுக்கு முதல் இருந்த மருத்துவ முறை அது உண்டு. மற்றது வட இந்தியாவிலே நீங்கள் அது இருக்கீங்கன்னா, வட இந்தியாவில் ஆயுர்வேதிக். சரியா? அதுக்கு நான் வித்தியாசத்துக்கு பிறகு வர்றேன். அப்போ அதுக்கு பிறகு இந்த தமிழர் பாரம்பரியமான முறையில் இருந்த நாட்டு வைத்திய முறையும் எங்களுடைய சித்தர்கள் 18 சித்தர்களால் அவர்களுடைய பாடல்களால் தோற்றுவிக்கப்பட்ட என்னென்ன நோய்க்கு, உதாரணமாக சொல்ல போனால் நம் அகத்திய பெருமானாரில் தோற்றுவிக்கப்பட்ட 4448 பாடல் இருக்குது நோய்களுக்கு மட்டும். அதை குணப்படுத்துறது, நோய் எவ்வாறு ஏற்படுகின்றது, அதை குணப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்று எல்லா வகையான பாடல்களும் அகத்திய பெருமானால் அருளப்பட்டது. அதுகளுக்கு உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 2000 பாடல்கள் நம்மள மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் அதை எவ்வாறு குணப்படுத்துகிறது என்ற ஒரு விளக்கமான இது இருக்குது. அப்படி நிறைய இப்போ ஈழத்தில் வாழ்ந்த யோகர் சுவாமிகளை கூட அவரும் ஒரு சித்தர். யோகர் சுவாமிகள், திருமூலர், தமிழ்நாட்டில் தில்லையிலே வாழ்ந்த திருமூலரும் ஒரு சித்தர் தான். இப்படி ஒரு சித்தர்கள் வாழ்ந்துன்ற அவங்களோட இதுகள் பாடல்கள் ஒவ்வொன்றும் நோய்கள் எவ்வாறு ஏற்படுகின்றன, அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய வடிவம் என்ன, எந்த மூலிகை. இப்போ பொதுவாக 64 மூலிகை வகைகள்லாம் இருக்குது. 64 மூலிகை வகைகளை கொண்டு எவ்வாறு ஒவ்வொரு நோய்களையும் எப்படி குணப்படுத்தலாம் என்று சரியான முறையில் சொல்லப்பட்டிருக்கு பாடல்களில். அதனால் அந்த சித்தர்களுக்கு சித்தங்கிற தமிழ் வைத்தியத்தில் சித்த வைத்தியம் என்று சொல்கிறது. சித்த வைத்தியம் அதுக்கு முதலே இருந்தது வடிவ நாட்டு வைத்திய முறை. அது அண்டாண்டாயிரத்து நான் ஏற்கனவே சொன்னதானே, ஒரு சின்ன பூச்சி கடிச்சாலே என்ன செய்யறேன்டா, அது ஒரு நாட்டு வைத்திய முறை எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதுக்கு பிறகுதான் சித்தர்கள் வாழ்ந்து அவர்கள் ஒரு பாடல்களை எழுதி, அதுகளில் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். சும்மா உதாரணத்துக்கு சொல்ல போனால் அதை நான் அகத்திய பெருமானாலேயே 4448 பாடலில் 2000 பாடல்கள் மட்டுமே எங்களோட மனிதர்களுக்கும் சிறிய ஊர்வன பூச்சி எறும்பு அதுகளுக்கு கூட பாடல்கள் எழுதி வைத்திருக்கிறார். எவ்வாறு அதுகளுக்கு நோய் ஏற்படுகின்றது, எவ்வாறு தீர்க்கணும் எல்லாருக்குமே. இப்போ காட்டில் மிருகங்கள் இருக்குது, மிருகங்களுக்கும் இந்த நோய்கள் வரும். அப்போ வர்ற நோய்களை உண்மையில நாங்கள் அறிந்ததன்படி காட்டில் இருக்கிற மிருகங்கள், காட்டில் இருக்கிற பச்சை இலைகள் குலைகளை தங்களுக்கு எது தங்களோட வருத்தத்துக்கு எது தேவையா இருக்குதோ அதை தேடி போய் அது சாப்பிட்டு குணமாயிருக்கும். அதே வேளையில ஒரு இதுக்கு ஏற்படுகின்றது என்று சொன்னால் அதை குணப்படுத்தக்கூடிய, இப்ப மனிதன் தான் அதை பார்த்து செய்யலாம், அது குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் எது எது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆனா உண்டை மறக்கக்கூடாது, 64 மூலிகைகள் மிக முக்கியமான மூலிகைகள் இந்த சித்தர்களால் எழுதப்பட்டது. 64 மூலிகை, அதாவது இந்த குணப்படுத்தக்கூடிய 64 மூலிகையை தவிர வேற ஒன்றும் காண முடியாது. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல இந்த மூலிகைகள் அதாவது என்னன்னா 64 மூலிகையும் ஒரு மூலிகையும் சேர்த்து தான் ஒரு நோயை குணப்படுத்து. இதை உண்ட மூலிகை எடுக்கிற அந்த மூலிகையை எடுத்து சேர்த்து தான் அந்த நோய்களை குணப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது தமிழ்நாட்டில் இருக்கிற கொல்லிமலை பிரதேசங்கள்ல தான் அந்த மூலிகைகள், இப்ப கொல்லிமலை சித்தர்கள் என்று இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அங்கே இருக்கிற ஒரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒவ்வொரு அறிவு இருக்கின்றது, ஒவ்வொரு மருத்துவ அறிவு இருக்கின்றது. அப்ப அந்த மருத்துவ அறிவை வச்சுத்தான் இந்த ஒவ்வொரு இதுகளையும் இன்று வரைக்கும் அவங்களோட பரம்பரையில் கொல்லிமலை பிரதேசங்கள்ல தமிழ்நாட்டில் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த
பாரம்பரிய முறைகள்ல இருந்து பாரம்பரிய சித்த மருத்துவம் சொல்றோம். சித்த மருத்துவத்துல இருந்து மனிதன் ஏன் மாறுபட்டவன்? இப்பொழுது நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கின்ற டேப்லெட்ஸ் ஆக இருக்கட்டும், இன்சுலின், அலோபதி மருத்துவம், அதற்குள் ஏன் மனிதன் மாறுபட்டான்? அதே தொடர்ந்து இருக்கலாம் தானே சித்த மருத்துவ இதுகள்லயே. அதாவது அதுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மிக முக்கியமாக உணவினுடைய செல்வாக்கு. உணவே மருந்து, உணவே மருந்துன்னு ஒன்று இருக்குத்தானே. அப்போ இப்போ மருந்தே உணவுன்ற மாதிரி போயிட்டு எல்லாருக்கும் அதான், எல்லாரும் எத்தனையோ வகையான அலோபதி மாத்திரைகளை உட்கொண்டு அலோபதி மாத்திரைகள் பாரிய அளவு விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது உதாரணமாக ஒரு கேள்வியை கேட்குறேன். இந்த அலோபதி மாத்திரையை எடுத்து அல்ல அலோபதி சம்பந்தமான வைத்தியங்களை துறையை பார்த்து யாராவது குணமடைஞ்சாக்கள் இருக்கிறாங்களா? குணமடைய இயலாது. தொடர்ந்து அதை பாவிச்சு கொண்டே அந்த நோயில இருந்து ஒரு தற்காலிகமான ஒரு நிவாரணம் எடுக்கலாம். அந்த நோய் அந்த நேரத்துக்கு தடுக்கப்படலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் இப்ப மூச்சு அடைச்சு கீழே விழுகிறார், அவருக்கு நாங்கள் செயற்கை சுவாசத்தை கொடுக்கறதால அவர் அந்த இடத்துல நாங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதே வேளையில இப்ப ஒருத்தருக்கு இன்றைக்கு சுகர் லெவல் கூடிட்டுது, சுகர் லெவல் கூடிட்டுன்னு சொன்னா நாங்கள் அவர்கிட்ட சுகர் லெவலை ஸ்டேபிளா கொண்டு வரோம், சமநிலையில கொண்டு வரோம் நாங்கள். அது நீங்க சொல்றது சரியான விஷயம். ஆனா குணமடைய இயலாது. இப்ப இது நான் எங்களுடைய இந்த நாட்டு வைத்திய முறையும் சித்த வைத்திய முறையினால பெரும்பாலான வியாதிகளுக்கு குணமடையலாம். பெரும்பாலான வியாதிகளை நாங்கள் இல்லாமல் எங்களோட உடம்பில் இருந்து அகற்றி விடலாம். அப்ப பெரும்பாலான வியாதிகளை நாங்கள் எங்களோட உடம்பிலிருந்து அகற்றுவதன் மூலம் எங்களுக்கு வியாதி ஏற்படாது. அதாவது ஒரு தற்காலிகமான நிலையை இல்லை, முழுவதுமான நிவாரணம் அளிக்கிற நிலை மூலம்தான் நாங்கள் இந்த சித்த மருத்துவ முறை மூலம் அதனை செய்து கொள்ளலாம். அதாவது எங்கட தாத்தாமார் 100 வயது தாண்டி வாழ்ந்தார். எங்களை தாத்தாக்கு பிறகு வந்த பரம்பரை கொஞ்சம் 100க்கு கிட்ட வாழ்ந்தது. அதுக்கு பிறகு வந்த பரம்பரை 100க்கு உள்ளுக்குள்ள வந்துட்டு எங்கட பரம்பரை 50 தாண்டது பெரிய கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு பிறக்க போற பிள்ளைகள் இனி 25-30 தாண்டது பெரிய ஒரு கஷ்டம். இப்படியே ஆயுள் காலங்கள் குறைஞ்சு கொண்டு வருது. ஆயுள் காலங்கள் குறைஞ்சு கொண்டு வருது நாங்கள் பார்க்க. அப்ப ஏன் இப்படியான நடைமுறைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கு? அதுல மிக முக்கியமான செல்வாக்கு செலுத்துறது உணவு தான். உணவு முறையில எங்களை இதுவரைக்கும் இந்த சனத்தொகை பெருக்கம், அதை விட நாங்கள் உட்கொள்ளுகின்ற உணவு விஷமாகவும் நஞ்சாகவும் மாறிட்டு. அப்ப உணவு நாங்கள் எடுக்கிற உணவு சில பாருங்க, உதாரணமாக நான் ஒரு விஷயத்தை சொல்றேன். இப்ப உதாரணமாக நாங்கள் ஒரு அலோபதியில் இருக்கப்படுகின்ற ஒரு மாத்திரையை எடுக்கிறோம். அலோபதியில் உள்ள மாத்திரையை எங்கட உடம்பு ஏற்றுக்கொள்ளாமல் அது ஒரு வேற வடிவம் எடுத்துத்தான் நிறைய பிரச்சனை. இப்போ கிட்னியில் கல் உருவாகுது அதுன்றாலே அது மிக முக்கியமான காரணம் அதுவும் ஒன்று. அலோபதி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்வது அப்படியான இது இருக்கு. இப்போ எங்கட சித்த மருத்துவ இதுகளில் அப்படியான ஒரு விளைவுகளும் இல்லை. இதை பொதுவாக எங்கட சமுதாயத்தினர், அதாவது தமிழ் மக்கள் அந்த இந்த இந்த விஷயத்தையோ அல்லது எங்கட சித்த மருத்துவத்தில் இருந்தே விளத்தி வந்துட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் என்று நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் சித்த மருத்துவத்தை விட்டு விலத்தி வாரது, இப்ப இருக்கிற இந்த நவீன மாத்திரைகளாக இருக்கட்டும், இன்சுலின்களாக இருக்கட்டும், இப்படியான மருந்துகளை மக்கள் எடுப்பதற்கு என்ன காரணம்? அவர்களிடம் தகுந்த அறிவின்மையா அல்லது காலத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்துக்கு ஏற்க தாங்களும் மாற வேண்டும் என்று இவர்கள் மாறி இருக்கிறார்களா? அல்லது மக்களிடம் இருக்கின்ற அதிகப்படியான பணத்தை தாங்கள் வீண்விரயம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா? இந்த இப்ப இதுக்கு நான் ஒரு நல்ல விளக்கம் என்று சொல்லலாம். எங்களோட சித்த மருத்துவத்தில் இருந்து இந்த அலோபதி மருத்துவ முறையோ அல்லது உங்களோட கேள்விக்கு விடைக்கு வர்றன்றது ஜுரானி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மருத்துவ முறையோ ஏன் வேறுபடுகின்றதுன்றது உங்களோட கேள்வி இதிலேருந்து இந்த விளக்கம் விளங்கினா தான் உங்களோட கேள்விக்கு வரலாம். இப்போ ஏனென்றால் பார்த்தீங்கன்னா ஜுரானி என்ற மருத்துவ முறை அரேபியர்களுடைய மருத்துவ முறை. அந்த மருத்துவ முறைக்கும் எங்களோட இந்த எல்லா மருத்துவ முறையும் எடுங்க, எல்லாத்தையும் எல்லாம் அக்குபஞ்சர் எடுங்க, சைனீஸ் வைத்திய முறை அல்லது ஜுரானியை எடுங்க, அல்லது ஏதாவது எந்த ஒரு மருத்துவ முறையாகவும் எடுங்க. எல்லா இடமும் இருக்குது மருத்துவ முறைகள். மனிதனுக்கு நோய் ஏற்பட்ட காலத்திலேருந்து ஒவ்வொரு சமுதாயமும் அந்த மருத்துவ முறையை பேணி வந்தது.
அதில் இருந்து எங்களை எல்லா மருத்துவ முறையிலிருந்தும் எங்களுடைய சித்த மருத்துவ முறை அல்லது நாட்டு வைத்திய முறை ஏன் சிறப்பு பெறுகிறதுன்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ரசம் மேற்கூறி என்று சொல்கிறாங்க பாருங்க, அந்த மேற்கூறி என்று சொல்லப்படுகின்ற அந்த ரசத்தை பாவித்து அந்த எங்களுடைய வைத்திய முறையில் அந்த ரசம் பாவிக்கப்படுது. ரசம் மேற்கூறி உங்களுக்கு புரியுதா? மேற்கூறி என்ற ஒரு விஷயத்தை வச்சுத்தான் எங்களுடைய அந்த சித்த மருத்துவம் வளர்ந்து. அது எந்த ஒரு இதுலையும் பாவிக்கிறது இல்லை. இப்ப யுரானி மருத்துவ முறையில பாவிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த விலங்குகளோட ரத்தங்கள் அதுகளை வச்சுதான் மருத்துவ முறை செய்வாங்க பொதுவாக யுரானியில, இந்த அரேபிய மெடிசின்ல. இப்ப இங்க அலோபதியில ஒரு கெமிக்கல்கள் மூலமாக மூலக்கூறுகளை ஒன்றிணைத்து ஒரு மருந்தை தயாரிச்சு முதலாவது மூலக்கூறு உண்மையிலேயே எப்படி சித்த வைத்தியத்திலிருந்து வந்ததோ அதே போன்றுதான் இருக்கும். அதிலிருந்து அதற்கேற்ற போன்று இங்காலே கெமிக்கல்கள் கெமிக்கல் மூலமாக ஒவ்வொரு மருந்து கொம்பெனிகள் மருந்துகளை தயாரித்து விற்பனை செய்கிறது. அவ்வளவுதான். அது அதனோட குறிப்பாக சொல்ல போனா. சரி, இப்ப உங்களோட கேள்விக்கு வர்றேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி ஏன் சித்த மருத்துவ முறை வீழ்ச்சி அடைஞ்சு இருக்குது மக்கள் மத்தியில? பொதுவா சித்த மருத்துவம் அது ஒரு பிரபல்யம் இல்லாமலும் இருக்கு மக்கள்கிட்ட. அது என்ன சொல்றது, இப்ப நாங்கள் சித்த மருத்துவத்துக்கு போறோம் என்று சொன்னா ஒரு என்ன சொல்றது, அது ஒரு பார்க்க போனா ஒரு கீழ்த்தரமாக பார்க்கலாம். இரண்டாம் தரமாக பார்ப்பார்கள். இப்ப உதாரணமா ஈழத்திலே பாத்தீங்கன்னா எத்தனையோ சித்த வைத்தியசாலை இருக்கு, அதுல நாடி போராக்கள் மிகவும் குறைவு. அவையத்தான் சொல்றது. அந்த என்ன சொல்லுவீங்கன்னு சொன்னா பரியாரியார் நாட்டு வைத்தியர். அதுல இருந்து அடுத்த கட்டமா வந்ததுதான் இந்த சித்தர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பாடல்கள் நான் சொன்னேன். அதைகளே அந்த வைத்திய முறை ஊடாக வந்ததுதான் சித்த வைத்தியம். இப்ப உங்களோட விஷயத்துக்கு வரும். ஏன் அதை நாடி செல்றது குறைவு என்று சொன்னால், மக்கள் பொதுவாக விரும்புறது மிகவும் விரைவாக குணமடைஞ்சு அல்லது விரைவாக அந்த வருத்தத்திலிருந்து விடுபடணும். அதாவது என்னென்றால் சைட் எஃபெக்டையோ பின்விளைவுகளையோ யோசிக்கிறது இல்லை. என்னன்னு சொன்னா ஒரு முன் நிவாரணியை யோசிக்கிறது. முந்தி சொல்லுவேன், நம்மங்களோட ஊர்ல ஒரு சாப்பாடு செய்யறதுக்குன்னு சொன்னா முந்தி இவ்வளவோ நேரம் செல்லும். ஒரு புட்டை வைக்கணும்னு சொன்னா அரிசியை ஊற வச்சு இடிச்சு அதை வறுத்தெடுத்து அரிச்செடுத்து அதை குள்ளச்சு மாவாக்கெடுத்து ஒரு சாப்பாடு செய்துதான் முந்தி நாங்கள் சாப்பிட்டோம். இப்ப என்ன சொல்றோம், சுன்றதுக்கு இடையில நூடுல்ஸ் வருது, சாப்பிட்றோம். சுன்றதுக்கு இடையில சாப்பாடு ரெடி, சுன்றதுக்கு இடையில எல்லாம் ரெடி. சிலது பேக்கெட்ல இப்போ ரெடியாக வருது, எடுத்து 2 minutesல சூடு காட்டுறோம், சாப்பிட்றோம். ஆனால் அடுத்த நிமிஷம் திடீரென்று பார்த்தா காண கிடைக்கல இந்த திடீர் சாப்பாடு மாதிரி. மற்றது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போ எல்லாரும் ஒரு எதிர்பார்க்குற விடயமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பல மருத்துவ முறைகள் இருக்குது இந்த பூமியில். மனிதன் எவ்வாறு தோன்றினானோ அவ்வாறு தோன்றப்பட்ட காலத்திலிருந்து மனிதனுக்கு நோயும் வந்தது. அது பல மருத்துவ முறைகள் இருக்குது. அதில் எல்லாவற்றுக்கும் தாய் மருத்துவமாக எங்களுடைய சித்த மருத்துவ முறை இருக்குது. தாய் மருத்துவமாக எல்லாவற்றுக்கும் தாய் மருத்துவமாக அந்த சித்த மருத்துவத்தை தான் இப்போ தமிழர்கள் முற்றுமுழுதாக புறக்கணித்து விட்டனர். அது வேற மாதிரி. அப்போ நாங்கள் அந்த தாய் மருத்துவமாக ஏன் இருக்குதுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த பூமி தோன்றிய ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட அடுக்கணும். ஏன் அந்த பூமி தோன்றியது எப்படி? அப்போ இந்த சூரியன்ல இருந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர்களால் சொல்லப்பட்ட ஒரு விடயம்தான் அந்த பூமி தோன்றியதிலிருந்து, பூமி எவ்வாறு தோன்றியது என்று பார்த்த ஒரு கணக்கிட்ட சூரியன்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி பிரிந்து நீரோடு சேர்ந்து ஒரு நிலப்பரப்பாக உருவானது. அதாவது லெமோரியா கண்டம் என்று சொல்கிறாங்க, அல்லது தமிழில் சொன்னால் குமரி கண்டம் என்று சொல்கிறாங்க. அப்போ இன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் அதற்குரிய இதுகள் இருக்குது. அதாவது அதற்குரிய தொல்பொருள் ஆய்வுகளில் மேற்கொள்ளப்பட்டு அதில் இருக்குது. அந்த லெமோரியா கண்டம் அல்லது குமரி கண்டத்தில் வாழ்ந்த ஒரு மூத்த குடி தமிழ் குடி என்றும் அதில் கல்வெட்டுகள் இன்று வரைக்கும் இருக்குது தமிழ்நாட்டில். அதுக்குரிய ஆய்வாளர்களால் நிரூபிக்கப்பட்டு இருக்குது. அப்போ அவர்கள் கடை கொள்ளப்பட்ட அவர்களால் செய்து நோய்களுக்கு வருத்தங்கள் பார்த்து அதுக்கான தீர்வை பெற்றதால் அந்த நாட்டு வைத்திய முறை, அதுக்கு பிரசித்த வைத்தியம் என்று ரெண்டுமே உண்டு தான், அதில் மாற்றம் இல்லை. அப்போ அந்த முதல் குடி அவர்களே பயன்படுத்திய முறை தான் அந்த சித்த வைத்திய முறை. அப்போ எல்லா நோய்களுக்குமே ஏற்படுகின்ற எல்லா நோய்களுக்குமே
குணமாகக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குது. அப்போ ஏன் தமிழ் வைத்தியத்தில் அறுவை சிகிச்சையும் இருந்தது. புறநானூறு என்ற ஒரு பாடல்லே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறுவை சிகிச்சையை அது செய்தது. அதை பற்றி நாங்கள் வேறு இன்னொரு காணொலியில் கதைப்போம். அதை விட்டு இப்போ அந்த சித்த வைத்தியம் முதல் தோன்றிய ஆதிக்குடிகள் பாவித்து வந்த மருத்துவ முறை, அந்த மருத்துவ முறையில் எல்லா விதத்துக்கும் குணமாகக்கூடிய சகல மருந்துகளும் இருக்கிறபடினால ஏன் நாங்கள் அந்த வெட்டுக்கொத்துகளுக்கு போகணும்? உங்களுக்கு விளங்குது தானே? சரியா? சரி, இப்போ அப்படியே வச்சுக்கொண்டு அடுத்ததுக்கு வருவோம். என்ன சாமான் இதெல்லாம்? இது நாங்கள் இதை நீங்கள் பார்த்து அவதானித்தீர்கள் என்றால் இது ஒரு மாத்திரை. இதுக்குள்ள நாங்கள் இப்போ உதாரணமாக சக்கரை வியாதி அல்லது பிரஷர், ஏன் பிளட் கேன்சர், ஏதோ உண்டு உங்களுக்கு ஏற்படுகின்ற வருத்தம், அதை நான் சொன்ன மாதிரி அது ஏற்படுகின்ற வருத்தங்களுக்கு நாங்கள் ஒரு மூலிகை தூட்களை சரியான முறையில் தயாரித்து நாங்கள் இதுக்குள்ள இப்படி ஏண்டா மூலிகை தூட்கள் மக்கள் பெரும்பாலும் எடுக்க மாட்டாங்க. அது கசப்புத்தன்மையாக இருக்கல, அது சில மூலிகைகள் உவப்புத்தன்மையாக இருக்குமென்றபடியினால நாங்கள் இவ்வாறு ஒரு முறையில் தயாரித்து நாங்கள் இது மக்களுடைய பாவனைக்கு கொடுக்கலாம். சரி, என்னென்னத்துக்காண்டி இந்த மாத்திரைகள் பாவிக்கலாம்? உங்களுக்கு ஏற்படுகின்ற உதாரணமாக சொல்ல போனால் சக்கரை வியாதி, மன அழுத்தம், ஏகப்பட்ட இது பல்லில் முரசு கரைதல், சகல விஷயங்களுக்குமே நாங்கள் இந்த மாதிரியான இதுகளை தயாரித்து உங்களுக்கு ஏற்படுகின்றதா மனிதனுக்கு ஏற்படுகின்ற வியாதிகளில் பெரும்பாலான வியாதிகள். இது என்னத்தின இதை தயாரிக்கிறீங்க? இது மூலிகைகள் என்று சொல்றோம். அதைத்தான் சொல்றோம், மூலிகைகள். அதான் சொன்ன 64 மூலிகைகள் இருக்குது. மனிதனை குணப்படுத்தக்கூடிய மூலிகையில 64 இருக்குது. 64 மூலிகையில் நாங்கள் ஒவ்வொரு வியாதிகளுக்கு நாங்கள் சில ஆராய்ச்சிகளை செய்து ஒவ்வொரு வியாதிக்கும் குணப்படுத்தக்கூடிய வடிவத்திலே நாங்கள் இந்த வில்லைகளாக இல்லை இந்த மாத்திரைகளாக தயாரித்து விநியோகிக்கின்றோம். இப்போ ஒரு கதை உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இவ்வாறான விஷயங்கள் உனக்கு எப்படியப்பா தெரியும் அல்லது நீ ஏதாவது படிச்சிருக்க? எங்கட ஆக்களுக்கு பொதுவாக ஏற்படுகின்ற ஒரு இதுதான். அப்போ நான் தமிழ்நாட்டிலே இருக்கும்போது இது சம்பந்தமான அறிவுகளை நான் பெற்றுக்கொண்டு படித்து வந்தேன். இப்போ கொல்லிமலை என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு கூட போய் வந்துள்ளேன். சில சித்தர்களையும் நான் சந்தித்தும் இருக்கிறேன். அது தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருந்த காலம். மற்றது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு கிரீம். இந்த கிரீமை நீங்கள் பாருங்கள், ஒரு கிரீம், அதாவது ஒரு முகப்பூச்சி. இந்த முகப்பூச்சி நாங்கள் சில மூலிகைகளை பயன்படுத்தி இதை நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம். இதை முகத்துக்கு பூசுதல். முகத்துக்கு பூசும்போது முகத்தில் ஏற்படுகின்ற சில பக்க விளைவுகளாக இருக்கலாம், அல்லது இந்த பருக்கள் அப்படி, அல்லது முகம் எப்போதுமே பொலிவாக இருக்கிறதுக்கு இதை பாவித்து நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம். இப்படி எல்லா வகையான இதுகளுக்கும் நாங்கள் இதை தயார் பண்ணி கொடுக்குறோம். எங்களோட சித்த வைத்திய முறையும் நாட்டு வைத்திய முறையும் பயன்படுத்தி உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டா இது சம்பந்தமான மூலிகைகளையோ மாத்திரைகளையோ பெற்றுக்கொள்ளலாம். மூலிகைகளை எங்களால் பெற முடியாது. நாங்கள் அதுக்குரிய மாத்திரைகளை மாத்திரம் அவர்களுக்குரிய என்ன வியாதி அவர்களுக்கு இருக்குது என்பதை அவர்கள் தெரிவிக்கும் பட்சத்தில் அல்ல நாங்கள் அறிந்து அதுக்குரிய இந்த மாத்திரைகளை நாங்கள் விநியோகிப்போம். அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. தேவைப்படுகின்ற அன்பர்கள் யாராவது இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு இதன் மூலம் அறியலாம். எங்களுடைய தொடர்பு விளக்கம், என்னுடைய தொடர்பு விளக்கத்தை தருகிறேன். 514 6291979 என்ற இலக்கத்தில் தொடர்பு நீங்கள் தொடர்பு கொண்டால் மேலதிகமான உங்களது நோய்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் அவர்களோடு கருத்து கொள்ளலாம். அதற்குரிய நிவாரணி சம்பந்தமாகவும் நீங்கள் அதற்குரிய என்ன நிவாரணம், மன அழுத்தம், எந்த விதமான வருத்தமாக இருந்தாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் நாங்கள் சித்த வைத்திய முறைப்படி இந்த மூலிகை வில்லைகளையோ அல்லது இதுகள் சகலவிதமான எண்ணெய்கள் கூட வேணுமென்றால் தயாரித்து நாங்கள் கொட்டுவதற்கு கூட நிச்சயமா இருக்கு. எல்லாவற்றுக்கும் மருந்துகள் இருக்கின்றது. சரி, நல்லது. இந்த நேரத்திலே எங்களோடு இணைந்து கொண்டு இந்த தகவலை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த விடைபெற்று சொல்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இது போன்ற காணொலிகளை உங்களோடு உரையாடி மக்களுக்கு பிரயோசனமான தகவல்களை நாங்கள் வழங்குவோம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். சித்தஜோகர் அவர்களே, ஓம் நமச்சிவாய. நன்றி, நன்றி, வணக்கம்.